日本一ついてない中学生ついてない陽一はある日ラッキーマンに変身する能力を身につけた。この物語は地球征服を企む数々の侵略者を相手にラッキーだけで戦い続ける愛と真実のスーパーヒーローラッキーマンの汗と涙と笑いの物語である。沖のかもめにふかしも取られてついてね。見上げてごらん夜空の星を、君にも見えるさこの星がラッキークッキーや白あきラッキークッキーもんじゃ焼き、あなたは今幸せですか？私いつも幸せです。ついてついてつきまくる、それが私だラッキーマン。ついてついてつきまくる、それが私だラッキーマン。லக்கி மேனில் சிண்ட்ரெல்லா கதை. ஓய் இளவரசரே, எங்க இருக்கீங்க இளவரசரே? நீங்க எங்க இருக்கீங்க? அம்மா, எதுக்கு இப்ப நீங்க சிண்ட்ரெல்லா மாதிரி எல்லாம் ட்ரெஸ் போட்டுட்டு வந்து காலங்கத்தால காமெடி பண்றீங்க? சிண்ட்ரெல்லா மாதிரி எல்லாம் கிடையாது, நானே ஒரு சிண்ட்ரெல்லா தான். இது இந்த சிண்ட்ரெல்லாவை கூட்டிட்டு போறதுக்கு அந்த இளவரசர் எந்த நேரத்துல இங்க வரலாம். அது சரி. ஏதோ சரியில்லையே. ஓ இளவரசரே, அப்பாவா அது? தயவு செஞ்சு என் குதிரையை கொடுத்துருங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் கொடுத்துருங்க. இளவரசி சிண்ட்ரெல்லா உங்களுக்காகத்தான் வந்திருக்கேன். வந்துட்டீங்களா இளவரசி? நானும் வரேன். சொன்னா கேளுங்க, இது ஆபத்து. 止めないで。家庭の主婦は一度はシンデレラに憧れるものなの。あなたも分かってる。退屈な家庭生活の味気なさを。生活に味がないのなら塩コショウしたりケチャップかけて味付ければいいじゃん。そういう問題じゃないの。じゃあどういう問題だっていうの。おーい。あ、ラッキー勢が呼んでる。கனவுதானா? சிண்ட்ரெல்லா கதை புத்தகமா? என்ன நல்ல கனவா? நானே மோசமான கனவுல இருந்து எந்திரிச்சு உட்கார்ந்துருக்கேன், நீங்க கலாச்சிட்டு இருக்கீங்களா? இந்த புத்தகத்தை எதுக்கு கனவு முன்னாடி வச்சீங்க? என்ன விஷயம் அத முதல்ல சொல்லுங்க. கோச்சிக்காத கோச்சிக்காத, விளக்கமா விளக்கலாம், வெளில வா. சீக்கிரம் 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 வா. வந்துட்டியா? சொல்லுங்க. ஏன் இவ்வளவு தாமதம்? இன்னைக்கு சனிக்கிழமை, அதான் தலைக்கு எண்ணெய் வச்சு குளிச்சுட்டு வர லேட் ஆயிடுச்சு. இருக்கிற 4 முடிக்கு உனக்கு இவ்வளவு பில்டப்பா? ஓவரா பேசாதீங்க. சரி சரி, கோச்சிக்காத சிஷ்யா. என்ன கிண்டல் பண்றதுக்காக தான் இங்க வர சொன்னீங்களா? அப்படிலாம் கிடையாது. சிண்ட்ரெல்லா காலகட்டத்துல ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. சரி, இப்ப அதுக்கு நான் என்ன பண்ணணுங்கிறீங்க? அந்த கதை உலகத்துக்குள்ள நீ லக்கி மேனா போய் அவங்களுக்கு உதவி பண்ணணும். சட்டு புட்டுன்னு புறப்படு. அது ரொம்ப கஷ்டமான வேலையா இருக்கும் போல இருக்கு. அதேதான், கூடவே டோரேமானையும் இழுத்துட்டு போயிடலாம். குருநாதா, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, டிஃபன் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன். பரவாயில்ல பரவாயில்ல, சீக்கிரமாவே சாப்பிட்டுறேன். நீங்க சொல்றது புரியுது குருநாதா. நாம கதை உலகத்துக்குள்ள போகணும்னு சொல்றீங்க, ஆனா எப்படி போகணும்னு என்ன சொல்லவே இல்லையே. அதானே குருநாதா, அந்த கதை உலகத்துக்குள்ள நாங்க எப்படி போறது? அதுக்கு ஒரு மகிழுந்து ஏற்பாடு பண்ணிட்டேன். என்ன சொல்றீங்க நீங்க? என் வீட்டை நாசம் பண்ணிட்டீங்களே. பார்க் பண்ற இடத்துல உன்னை யார் டென்ட் போட சொன்னா? கோச்சுக்காத. அப்ப சரி போலாமா? குருநாதா, என்னுடைய வீடு. கவலைப்படாத, வேற டென்ட் போட்டுக்கலாம். வா.
லக்கி மேன் டோரேக்கு மேன் நீங்க 2 பேரும் எங்க போறீங்க? மடாச்சு ஒழுங்கு மரியாதையா நில்லுங்க. என்ன விட்டு நீங்க 2 பேரும் மட்டும் போகலான்னு பாக்குறீங்களா? தப்பா எடுத்துக்காதீங்க, சண்டை போடாம இருங்க. சரி சரி, நீங்க வேலையை பாருங்க, இவனை நான் சமாளிச்சுக்கிறேன். என்னாலும் சரி, நான் உங்க கூட வந்து தீருவேன். நான் வருவேன், வந்து தீருவேன். என்ன அடிச்சாலும் சரி, போதாலும் சரி, நான் வருவேன். இவனுங்க தொல்லை தாங்க முடியல, தயவு செஞ்சு சண்டையை நிறுத்துங்கப்பா. நீங்க இப்படி சண்டை போட்டே இருந்தா என்னால வண்டி ஓட்ட முடியாதுங்க. கஸ்டமர் சொல்றத மட்டும் தான் நீ கேட்கணும். என்ன சொன்ன? மரியாதையா வண்டியை விட்டு வெளியே இறங்கு. நான் யாருன்னு தெரியாம என்கிட்ட பேசிட்டு இருக்க. நான் தான் சூப்பர் ஸ்டார் மேன். சூப்பர் ஸ்டார் மேன் ஒரு மாறிட்டா. நீ யாரா இருந்தா எனக்கு என்ன, உன்னை விடுறதா இல்ல. இந்த வாங்கிக்க. குருநாதா, இவன் தொல்லை தாங்க முடியல, இங்கே விட்டுட்டு போயிடலாம். ஆமா ஆமா ஏன் குருவே, நாம இப்படி போனா எல்லாரும் நம்மள மதிப்பாங்களா? எனக்கும் அப்படிதான் தோணுது. இந்த உருவத்திலே போனா எல்லாரும் வினோதமா பாப்பாங்க. நாம சகஜ உருவத்துக்கு போடுவான். சரி குருவே. காப்பாத்துங்க. லக்கி நட்சத்திரம் உங்களை பத்தி என்கிட்ட சொன்னுச்சு. உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். என்னது அடியாத்தி எம்மாடியோ? 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க. அதுக்குதான் உங்களை வர சொல்லிருக்கேன். சரி, விஷயத்த சொல்லுங்க. அதெல்லாம் இருக்கட்டும், இன்னைக்கு ராத்திரி விருந்துக்கு வந்துருங்க. சரி, நீ எங்க போற? இப்ப எல்லா பிரச்சனையும் முடியற வரைக்கும் நான் விளையாட்டு திடலுக்கு போக போறேன். அப்புறம் பாக்கலாம். டாடா. அல்வா கொடுத்துட்டு போறான் ஐயா. குருவே, இப்ப நீங்க ஒரு இளவரசர், கொஞ்சமாவது அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கோங்க. இளவரசே, என் கூட நீங்க நடனம் ஆடுறீங்களா? என்ன கேள்வி இது? கண்டிப்பா நான் அவன் கூட நடனம் ஆடுவேன். வழிய விடு, இதுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன். டெசியோவா? நான் டெசியோ இல்ல, ட்ரெஸ் எல்லாம். இளவரசே, என்ன பண்ற? இதுக்கு மாவாட்டியே வேணாம், விட்டு விட்டு. நான் கற்பனை உலகத்துக்கு வந்தா கூட இந்த டெசியோ என்ன பின்தொடர்ந்து பராளே, விடாது தொல்லை பண்றான். இளவரசி, யார மறுபடியும் அவளா? மியோ பாப்பா? என் பேரு ஒண்ணும் மியோ கிடையாது, நான் தான் சிண்ட்ரெல்லா. சிண்ட்ரெல்லாவா? நீங்க என் கூட நடனம் ஆட முடியுமா? நான் நடனத்துக்கு ஏத்த ஆடைய போடாம இருக்கேன், உனக்கு பிரச்சனை இல்லையே. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. இளவரசர் கூட டான்ஸ் ஆடணுங்கிறது தான் என்னோட லட்சியமே. ஓ நல்ல மனசு வாழ்க. ஆஹா, நான் இப்ப கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. அம்புட்டு நேரம் ஆயிடுச்சா? இந்த நேரத்துக்கு தான் ஸ்போர்ட்ஸ் நியூஸ் வேற போடுவாங்க. எல்லாம் இந்த டோராக்கே மேனால. என்ன மன்னிச்சிருங்க இளவரசி, நிச்சயமா இன்னொரு நாள் உங்களை சந்திக்க வருவேன். சிண்ட்ரெல்லா, சிண்ட்ரெல்லா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. சிண்ட்ரெல்லா, ஆடிப்பட்டு குத்துப்பட்டு போனாலும் திரும்பவும் என்ட்ரி கொடுப்பா இந்த அங்கிள் மேன். சிண்ட்ரெல்லாவோட ஷூக்கு பதிலா என்னோட தோழியோட ஷூவை இங்க வச்சிடுறேன். இந்த பிளான் மட்டும் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா என்னோட தோழி இளவரசி ஆயிடுவா. இப்பொழுது இரு அணிகளும் மிகவும் மும்முரமாக களத்தில் விளையாடி கொண்டிருக்கின்றது. பேட்டிங் செய்து கொண்டிருக்கும் ஏ அணி 5 பந்துகளில் 10 ரன் எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் உள்ளது. இதோ விளையாட்டில் ஒரு புது திருப்பம். பேட்ஸ்மேன் பந்தை பவுண்டரிக்கு விரட்டுகிறார். அடுத்த பந்தில் ஒரு சிக்ஸர். ஏ அணி போட்டியில் வென்று விட்டது. என்ன மேட்ச் விளையாடுறீங்க? ஒருத்தனும் 4 அடிக்க மாட்டான், 6 அடிக்க மாட்டான். போ. இதுக்கு மேலே என்னால இந்த கொடுமையை தாங்க முடியாது. என்னாச்சு உனக்கு? இன்னும் என்ன ஆகணும்? ஒரு இளவரசி போல வாழணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா அது நடக்கல. நீ என்ன நம்ப வச்சு பங்கம் பண்ணிட்ட. கொஞ்சம் பொறுமையாகிரு. இது எல்லாத்துக்கும் நான் ஒரு வழி பண்றேன். கொஞ்சம் பொறுமையாகிரு. எப்படியாச்சும் நான் அவளை இளவரசியா மாத்தியே தீருவேன். இது சிண்ட்ரெல்லாவுடைய ஷூவாச்சே.
ஆனா கொஞ்சம் பெருசா இருக்க மாதிரி இருக்கு. பரவாயில்ல பரவாயில்ல, நாளைக்கு அவளை எப்படியாவது கண்டுபிடிச்சது அவகிட்டே கொடுத்துடணும். சரியா பொருந்தது. இளவரசி, அப்படின்னா நீதான் சிண்ட்ரெல்லாவா? அன்பு தோழியே. குருநாதா, இவ்வளவு காலையிலேயே எங்க புறப்பட்டு போய்கிட்டு இருக்கீங்க? அந்த சிண்ட்ரெல்லாவுடைய வீடை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும். குருநாதா, நீங்க ராத்திரி பூரா தூங்கலையோ? உற்சாகத்துல ராத்திரி முழுக்க எனக்கு உறக்கமே இல்லை நண்பா. இன்னைக்கு நாள் நாம நினைச்ச மாதிரியே இல்லையே. இளவரசர் ஏன் இன்னும் வரல? தயவு செஞ்சு சீக்கிரமா வந்து என்ன காப்பாத்துங்க இளவரசி. ஏன் நண்பா, இவதான் நீ சொன்ன அந்த சிண்ட்ரெல்லா பொண்ணா? இவ கூட போட்டி போட்டு என்னால ஜெயிக்க முடியும்னு தோணல. உன்னால நிச்சயம் முடியும். இந்த மாதிரி யோசனையை நீ முன்னாடியே யோசிச்சிருந்தீனா நான் இப்படி எல்லாம் கஷ்டப்பட வேண்டி இருக்குமா? இனிமேலாவது புத்திசாலியா இரு. நீ சொன்னா சரிதான். ஏன் இனிய சிண்ட்ரெல்லா? வாங்க இளவரசி. தப்பா எடுத்துக்காதீங்க. எங்களுக்காக இந்த ஷூவை கொஞ்சம் போட்டு காட்டுங்க. எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. ஆமா, அத போட்டு பாரு. ஓகே, எப்படி இருக்கு? சிங்க் ஆகலையே. என்ன நடக்குதுங்க? அதான் எனக்கும் தெரியல. எனக்கு தெரியும். என்ன அவமானப்படுத்த தானே இப்படி பண்ணிருக்க. இல்ல இல்ல இல்ல, அப்படிலாம் இல்லப்பா. போய் சொல்லாத. என்ன தைரியம் இருந்தா இந்த மிகவியை எப்படி அவமானப்படுத்திருப்ப? சிண்ட்ரெல்லாவா இருக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு நீ எப்படி முடிவு பண்ணலாம்? நீ எதுவும் பேசாத. நீ என்னை ஏமாத்திட்ட. நான் விட மாட்டேன். எந்த காலகட்டமானாலும் மியோ அதிரடி பொண்ணாதான் இருக்கான். அவ கோவப்படதான் செய்வா. ஏன்னா அவளோட ஷூக்கு பதிலா என்னோட தோழியோட ஷூவை அங்க வச்சுட்டாங்கல்ல. கூடிய சீக்கிரம் அந்த ஷூவை எனக்கு போட்டு பார்த்தாங்கன்னா அதுக்கப்புறம் நான் தான் இளவரசின்னு முடிவு பண்ணிடுவாங்க. ஜாலியோ ஜாலி. சீக்கிரம். நான் தயாரா தான் இருக்கேன். டோராக்கியோ, என்ன வேடிக்கை பாக்குற? வந்து எனக்கு உதவி பண்ணு. சீக்கிரம் வா. என்ன சத்தம் இங்க? டெசியோ. நான் டெசியோ கிடையாது. ஆமா, இங்க என்ன நடக்குது சிண்ட்ரெல்லா? என்னை ஏமாத்த பாக்குற சகோதரி. என்னது சகோதரியா? ஆமா, நான் இவ அக்கா, அதாவது பெரிய அக்கா. என்ன அநியாயம் இது? இவ உன்னுடைய அக்காவா? நம்புற மாதிரியே இல்லையே. அதுல உனக்கு ஏதாவது பிரச்சனையா? அவ சொல்லிட்டேன். இந்தாங்கக்கா, எனக்கு பதிலா நீங்க போட்டு பாருங்க. சரி. அடடா, பஸ் ரூட் மாறுதையா? சரியா பொருந்தது. இந்த பொருத்தம் எனக்கு வருத்தம். எல்லாமே புரிஞ்சு போச்சு. இனிமே நான் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கிறேன். நீங்க தான் எங்க இளவரசருடைய தோழி. கண்டபடி பேசுறவன் வாய்க்கு கொஞ்சம் அணை போடுறியா சுஜிட்டா? என்ன நடக்குதுங்க? எனக்கு ஒண்ணும் புரியலையே. அது வந்து தோழி, நான் இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. திடீர்னு ரூட் மாறுது. என்ன மன்னிச்சிடு, தெரியாம நடந்துருச்சு. நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. சீக்கிரமா போய் அவங்க எல்லாரையும் அழைச்சிட்டு வா. சரி சரி. இனிமே நம்மள யாராலையும் பிரிக்க முடியாது தோழா. அச்சச்சோ, என்னால முடியாது. நீ என்ன சொன்னாலும் சரி, நீ ஏன் கூட தான் இருந்தாகணும். வா வா வா. இல்ல 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 இல்ல. சிண்ட்ரெல்லா, உனக்கு ஒண்ணும் கோவம் இல்லையே? எனக்கு எதுக்கு கோவம்? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அப்ப பிரச்சனையே இல்ல. இனி நாம ஃப்ரெண்ட்ஸ் தான். என்ன விட்டு என்ன விட்டு என்ன விட்டு என்ன விட்டு இந்த சண்டையை நிறுத்துங்க. நீயாப்பா? நிலநடுக்கம், தீ, மின்னல், இது எல்லாம் கலந்த அங்கிள் மேன். தம் புடிச்சு பேச முடியலையே. குருவே, இவனை உங்களுக்கு தெரியுமா என்ன? லைட்டா தெரியும். உங்க எல்லாருக்கும் நல்ல பாடத்தை கத்து கொடுக்க தான் நான் இங்க வந்திருக்கேன். அதான் முடியல. அப்புறம் எதுக்கு ஐ பீச்சர் எல்லாம் போய் கத்துறேன்? இளவரசி ஆகணுன்றதுக்காக என்னோட தோழி ஷூவை கஷ்டப்பட்டு நான் மாத்தி வச்சேன். தவளை தான் வாயால சிக்கிடுச்சு. அப்படின்னா அந்த டக்கால்ட்டி வேலையை பண்ணது நீதானா? இவங்க ரெண்டு பேரையும் அழிச்சாதான் ஜெயிக்க முடியும். என்ன பேசுற? இனி பேச மாட்டேன், செயல்லையே காட்டுறேன். கொஞ்சம் அடங்கு. அடேங்கப்பா, ஒரே நொடியில அவனை நொறுக்கிட்டாலே. அடுத்ததா என்னோட மின்னல் தாக்குதல் வருது பாருங்க. இதெல்லாம் எனக்கு தூசு. குருநாதா, சும்மா சொல்லக்கூடாது. டெசியோ எல்லா காலகட்டத்திலுமே பலசாலியான பொண்ணா தான் இருக்கா. ஆமா, அடுத்ததா வரது நெருப்பு. நெருப்ப காட்டினா வெறுப்பாயிடுவேன். என் சோழி முடிஞ்சு போச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்ட்ரி கொடுத்திருக்கான். கொடுத்த கொஞ்ச நேரத்துல எக்ஸிட்டும் வாங்கிட்டானே பாவம். நான் வந்துட்டேன். இது யாரு குருநாதா புதுசா என்ட்ரி கொடுக்கறது? அவனுக்கு யாரும் இல்லன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? என்ன பேசுற நீ? நிலநடுக்கம், மின்னல்,
சித்தி இதெல்லாம் எனக்கும் சொந்தம்தான். ஏன்னா நான் இந்த அங்கிள் மேனுடைய உயிர் தோழி. சக்திகளுக்கு எனக்கு இல்ல வேலி. அப்படியே ஓடி போயிடு. தேசியாவுடைய பஞ்சு எதிரிய பஞ்சு பஞ்சா பறக்க வச்சிடுச்சு. இதுக்கு நீங்க அனௌன்சர் வேறயா? நான் உன்னை விட மாட்டேன். இந்த வாய்க்க பாரு. விடாதீங்க, நல்லா அடிங்க. அப்படிதான் போட்டு புரட்டி இருங்க. நான் உதவி பண்றேன். மியோ எவ்வளவு கோவப்படுறாங்கன்னு பாத்தீங்களா குருநாதா? நீயோ உருவத்துல ஒரு சிண்ட்ரலானா நீ யோசிக்க வேணாமா? சரி சரி சரி, சண்டை போட்டுக்காதீங்க. கொஞ்சம் சண்டையை நிறுத்துங்க. உங்களுக்கு வேற ஒரு இடத்தை காட்டுறோம், அங்க போய் சண்டை போட்டுக்கலாம். இந்த இடம் உங்களுக்கு ஏத்ததா இருக்கும். இங்க உங்களை தடுக்கிறதுக்கு யாருமே கிடையாது. ஆரம்பிங்க. ரெண்டு பேரும் இப்படி கண்டபடி அடிச்சுக்கிறத பாக்குறது ரொம்ப நல்லா தாப்பா இருக்கு சுஜிதா. இல்ல குருநாதா, சாப்பிடுறதுக்கு ஏதாவது நொறுக்கு தீனி வாங்கிட்டு வந்துருவா? நல்லா முருவலா வாங்கிட்டு வா. என்னோட தோழி, தயவு செஞ்சு என்னோட தோழியை எப்படியாவது காப்பாத்துங்க. இல்லனா அந்த தசரலா என்னோட தோழியை ஒரு வழி பண்ணிடுவா. அவங்க மேல உனக்கு அம்புட்டு பாசமாயா? ஆமா குருநாதா, நாம இவருக்கு உதவி பண்ணுவோமா? முடியாது. ஆனா ஏன்? தேவையில்லாம களத்துல இறங்கி சக்தியை வீணடிக்க நான் விரும்பலப்பா சிஷ்யா. என்ன குருவே இப்படி சொல்றீங்க? நான் உதவி பண்ண மாட்டேன்னு நான் சொன்னேன். நீ உதவி பண்ண முடியுமே. இதோ இந்த எழுத்துக்கள் மூலமா என் எதிரிகளை வெளுத்து கட்டுறேன். அலேக்கு அதிபயங்கர பலம், அட்டகாசமான திறமை, இப்படி எண்ணிலடங்கா திறமைகளை உள்ளடக்கி வச்சிருக்கிறார் லக்கி மேனுடைய சிஷ்ய கோடி. வந்துட்ட. மரியாதையா உங்க சண்டைய ரெண்டு பேரும் நிறுத்துங்க. நிறுத்திடுவோமா? ஆத்தாடி! அச்சோ, அவனே போயிட்டானேயா. நீங்களே சொல்லுங்க இளவரசே, உங்களுக்கு நான் தோழியா இருக்கணுமா இல்ல அவளா? எனக்கு யாருமே வேணாம், விட்டுருங்களாப்பா. என்ன ஏத்துக்க முடியாதுன்னு சொல்றேன்ல. நல்ல யோசனை. உடனே லக்கி மேனா மாதிரி உங்ககிட்ட தப்பிச்சிட வேண்டியதான். உன் சொந்த பிரச்சனைக்கெல்லாம் நீ இந்த மாதிரி இதை பயன்படுத்த கூடாது. அதுதான் என் முடிவு. அது வடிவா இல்ல. இத உள்ள தள்ளி லக்கி மேனா வெளியே கொண்டாடுறேன். அல்லே தில்க தில்க தில்க. நீதியின் நண்பன், அதர்மத்தை எதிர்ப்பவன், இருளை விளக்கி வெளிச்சம் தரும் கதிரவன் லக்கி மேன். லக்கு தான் நம்ம சிம்பிள். ஆ லக்கி, ஆ கொக்கி, சமையல் கல்லு. இந்த பக்கமா யாராவது ஓடி போனது பாத்தீங்களா? அங்கிட்டு வா போலாம். என்ன அடி அம்மா! எங்க இளவரசர் எங்க போனாரு? அது வந்து அங்க பாருங்க, அதோ மாறு வேஷத்துல உட்கார்ந்து இருக்காரு பாருங்க. நல்ல சிஷ்யம் போ. போட வேண்டாம், நில்லு. பிடிக்காம விட மாட்டேன். சொல்றோம்ல. எஸ்கேப். இளவரசே, கல்டா பில்டா உல்டா. இத வச்சு நீ என்ன பண்ணிட முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட். இந்த காலகட்டத்தில் நம்ம லக்கி மேன் இங்க பூந்து விளையாடுறாரு பாருங்க. லக்கி மேன், உங்களை நாங்க வரவேற்கிறோம். உங்களோட சாகசத்தை பார்க்கதான் இவ்வளவு தூரம் நாங்க வந்திருக்கோம் லக்கி மேன். இம்ச தாங்களையே. இளவரசே, இளவரசே, விளக்கமா நான் விளக்குறேன். இளவரசே, என்ன தோழியை ஏத்துக்கோங்க. இதுதான் அங்க நடந்தது. கலக்குறீங்க கலக்குறீங்க கலக்குறீங்க. கட்டம் கட்டி திட்டம் போடுவோம்ல. இது பச்சை பொய்யா இருக்கு. இது உண்மை கிடையாது. குருவே, நமக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத விஷயம்? வாங்க போயிடலாம். சரி சரி. நீ எங்க இருக்க? போச்சு. எனக்கு இந்த இளவரசி வாழ்க்கையெல்லாம் வேண்டாம். உன் கூட சாதாரணமாவே இருந்துடுறேன். தோழியே, அன்பா. என்னங்க நடக்குதுங்க? நான் நிம்மதியா உள்ள விளையாடிட்டு இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? எதுக்கு இந்த சோற உடைச்சீங்க? அன்புக்குரிய இளவரசே, என்ன வேணும் உனக்கு? வேற ஒண்ணும் இல்ல, நீங்க இருந்தா போதும். இல்லங்க இளவரசே. தப்பி போன இளவரசன் இனி தப்பிக்க முடியாது. ஏத்த தண்டனை தான்ல. சரிவா, நம்ம கிளம்பலாம். குருநாதர் எவ்வளியோ நானும் அவ்வளியே. லக்கி மேன், உங்களை அடிச்சுக்க ஆளே இல்ல. உங்களுக்கு வேற வேலையே இல்லையா?
முடியலையே. ஓடாத, நில்லு, சொல்றேன்ல, ஓ. இங்கதான் இருக்கானுங்க. அவன் அப்படியே கிடக்கட்டும், விடுங்க. ஏய், என்னை நில்லு, நில்லு. காப்பாத்துங்க. அம்மா, அம்மா. எங்க போனாலும் விட மாட்டேன், நில்லு. சரி அப்புறமா அப்புறமா இப்பதான் நிம்மதியா இருக்கு. களைப்பு என கலங்க வைக்குது. சிண்ட்ரெல்லா கேள்விப்பட்டிருக்கேன், அதன டிசர்லா. அச்சோ